அவன் பண்ணுற அயோக்கியத்தனமெல்லாம் யாருக்காவது தெரியுமா ஸ்டாலினுக்கு? அந்த காலத்துலேருந்து நாங்கள் பார்க்குறோம். எஸ்எஸ்ஆர் வீட்லேருந்து அவன் அப்பா அக்குறும் பண்ணான். இவனுக்கு சாமியை பற்றி என்ன தெரியும்? நேற்று வந்த பையன் அவன், நாங்கள் பார்த்து வளர்ந்த பையன். அவன்லாம் தெய்வத்தை பற்றி பேசுகிறானே, அதெல்லாம் அவன் அந்த முருகன் தண்டனை கொடுப்பான். இவன்லாம் ஒன்றும் இல்லாத பையன், போங்க. அவன்லாம் 1ஆம் நம்பர் பையன். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் ஏற்றலான்னு கோர்ட்டே உத்தரவு கொடுத்துருக்கு. ஏறும் போது உங்களுக்கு தடங்கள் வந்தாலும் மதிய போஸை வச்சு நீங்கள் ஏற்றிக்கணும்னு அனுப்பிச்சிருக்காங்க. இங்கே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கிற போலீஸ் தடுத்து நிற்பாட்டாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அங்கே இருக்கிறவனுங்க ஒற்றுமையாக தான் இருக்காங்க. இந்து முஸ்லீம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. இங்கே பிரச்சனை என்னன்னா, திமுகவுக்கும் பிஜேபிக்கும் தான் பிரச்சனை. நீதிமன்றம் திருப்பி கொடுத்துருக்கு ஏற்றலான்னு. அப்படிங்கும்போது நம்ம அதில் மூக்க நுழைக்கூடாது இல்லை, அது ரொம்ப தவறு தானே. நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் பார்க்கல. இப்போ 4000 கோடி எங்கே கேட்குறாங்க ஜனங்க. மழை தண்ணி பிரச்சனை, ரோடெல்லாம் விவசாயப்பெல்லாம் மிதக்குதுலாம், அதுக்கு கவனம் செலுத்தாமல் இது ஒரு சின்ன பிரச்சனை பெருசாகிக்கிட்டு அங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறது, அது இன்னும் வெறியாத்துற மாதிரி இருக்கும். சாமி எல்லா சாமியும் ஒன்று தான், ஏற்றணும். ஏன் ஏற்றக்கூடாது? எதுக்கு அரசாங்கம் அப்படி பண்ணுது? அப்போ மதத்தை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறது. எந்த இடத்துல தடிக்கு விழுந்தா கூட முருகன் கூப்பிடுறோம். அதனால கடவுளுக்கு விளக்கு ஏற்றுறதுல தடங்கள் சொல்லக்கூடாது, தப்புன்னு நான் சொல்லுவேன். என் கோயிலில் எல்லாரும் ஏற்றலாம். மதச்சார்பற்ற அரசு, எந்த மதத்தையும் சேர்த்துப்போம் சொல்கிற அரசு. இப்போ இந்துக்கள் மட்டும் துரோகம் பண்ணுறதா? இஸ்லாமிய பிரச்சனை வந்தாலும் அவங்க அப்படியே அமைதியாகிடுறாங்க. எல்லாத்துக்கும் பண்ணுறது எதுக்கு அரசு? ஒன்றும் இல்லை தம்பி, திமுக ஸ்டாலின் குடும்பம் மட்டும் வீட்டுக்கு போயிட்டான் வச்சுக்க, தமிழ்நாட்டில் 99% எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். குளத்தூரும் சேப்பாக்கம் தெரியுமா? குளத்தூர் யாருன்னு, சேப்பாக்கம் யாருமா? இந்த 2 எம்எல்ஏ போயிட்டான்னு வச்சுக்க, நாடு நல்லாயிடும். திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை நடக்குது தெரியுமா? தெரியும், நான் சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா கோர்ட் ஆர்டர் என்ன சொல்றாங்கன்னா, தீபம் ஏற்றலாம் சொல்லிட்டாங்க. ஆனால் தமிழக அரசு 144 போட்டு அங்கே இருக்கிற பக்தர்களும் யாரையுமே மேலே ஏற்றாம தீபம் ஏற்றாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி நான் பார்க்குறீங்க? இது எப்படின்னா, நம்ம கவர்மெண்ட்டுக்கு நீதிமன்ற தடையை மீறி சொல்லியிருக்காங்க. ஒரு நீதி அரசர் தீர்ப்பு கொடுக்குறாருன்னா அது எதிர்த்தோன்னா மேல்முறையீடு வேற ஒரு நீதிமன்றத்தில் நம்ம பண்ணலாம். உச்ச நீதிமன்றம், பெரிய நீதிமன்றத்தில் பண்ணலாம். இப்போ ரெண்டுமே ஒரே கான்செப்ட்ல தான் இருக்கு. தீபம் ஏற்றலாம், அதாவது திருப்பரங்குன்றம் தீபம் தூணில் தான் ஏற்றணும்னு சொல்லி நம்ம இது பண்ணியிருக்காங்க. தீபத்தூணில் ஏற்றலாம், தீபத்தூணில் ஏற்றலான்னு கோர்ட்டே உத்தரவு கொடுத்துருக்கு. ஏறும் போது உங்களுக்கு தடங்கள் வந்தாலும் மதிய போஸை வச்சு நீங்கள் ஏற்றிக்கணும்னு அனுப்பிச்சிருக்காங்க. இங்கே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கிற போலீஸை தடுத்து நிற்பாட்டாங்க. அது நேற்றும் நம்ம ஒரு 4 நாளாகவே அந்த இதுவை பார்க்குறோம். இது என்னன்னு ஒன்றும் புரியல. திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிறாங்க இஸ்லாமியரும் சரி, இந்துக்களும் சரி, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாருமே ஒத்துமையாக தான் இருக்காங்க. இது மக்களுக்கே நல்லாவே தெரியுது. இது வேணுன்ட்டே பண்ணுற மாதிரி ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வேணுன்ட்டே பண்ணுற மாதிரி தானே இருக்குது. அதில் தீபம் ஏற்றுறதுக்கு என்ன இது இருக்குது? இஸ்லாமியரே ஆனால் எதுவும் சொல்லாமல் இருக்காங்க. அவங்க ஆனால் சிங்கந்தர் மேலே சண்டை அந்த பிரச்சனை இருக்கட்டும்ண்ணே. இப்போ அவங்களும் எதுவும் சொல்லலை. அது கோர்ட் மூலியமாக தானே போகுது. தனிப்பட்ட முறையிலேயே ஒரு அமைப்போ போய் சண்டை போடல. போய் தீபம் ஏற்றுறதுக்கு ஏன் இவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணுறாங்க? இந்த அறநிலையத்துறையில் அமைச்சராக இருக்கிறது எல்லா கோயிலுமே பார்க்குறது தான் ஒரு அமைச்சர். திருவண்ணாமலை காலையிலே போய் நிற்கிறாரு. அங்கே என்ன பிரச்சனை நடந்தது அதுலேயும் டிவிலையும் பார்க்குறோம், நியூஸ்லையும் பார்க்குறோம். இப்போ திருப்பரங்குன்றது இது டேவிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு பிரச்சனையை மறைக்கிறதுக்கு இந்த பிரச்சனையை பெருசாகிறாங்க. இப்போ தீபம் ஏற்றுறது என்ன எடுப்பதுன்னு ஒன்றுமே தெரியல. தீபம் ஏற்றணும் அனுமதி கொடுத்தாச்சு. இது ஏற்றுறது இந்துக்களோட மனசை புண்படுத்துறதா? இது மதச்சார்பற்ற அரசு. மதச்சார்பற்ற அரசு, எந்த மதத்தையும் சேர்த்துப்போம் சொல்கிற அரசு. இப்போ இந்துக்கள் மட்டும் துரோகம் பண்ணுறதா? இஸ்லாமிய பிரச்சனை வந்தாலும் அவங்க அப்படியே அமைதியாகிடுறாங்க. எல்லாத்துக்கும் பண்ணுறது எதுக்கு அரசு? எல்லாருமே வேணும்னு பார்க்குறது தான் அரசு. என்னை பொறுத்த வரைக்கும் அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஒரு கோயில் பாரம்பரியமாக ஏற்றுறது 1000 1500 வருஷமாக பண்ணுறது அப்படின்னா அது என்ன? அது முருகரோட படை வீடு, அது முதலாம் படைன்றப்போ அது என்ன பிரச்சனை? இது என்ன நடக்க போகிறாங்கன்றது ஒன்றும் புரியல. இது கவர்மெண்ட்டு கொஞ்சம் பார்த்து எடுத்து செஞ்சால் நல்லது மக்களுக்கு. இப்போ கோர்ட்டு தான் ஃபைனல் அத்தாரிட்டி எல்லாத்துக்குமே. ஸோ கோர்ட் ஆர்டர் சொல்லியிருக்காங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஆஸ் பர் தி ஜஸ்டிஃபிகேஷன் அதுதான் பண்ணணும். இதில் ஏன் கவர்மெண்ட் ஏன் சொல்லலைன்ற காரணம் அவங்களுக்கு ஒரு ரீசனிங் இருக்கும். பட் கோர்ட் ஆர்டர் ஷுட் ப்ரிவேல். ஏன்னா எல்லாத்துக்குமே கோர்ட் தானே ஃபைனல். அதனால கோர்ட் ஆர்டர் சொல்றதை ப்ரிவைல் பண்ணுறது தான் ஃபைனல் அத்தாரிட்டியாக இருக்கணுன்றது என்னோட பர்சனல் கருத்து.
பட் கவர்மெண்ட் வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணத்தில் அவங்க வேணான்னு சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சாதான் தட் வில் ஒன்லி ப்ரிவேல். ஸோ கோர்ட் ஆர்டர் இஸ் ஃபைனல்ன்றது தான் என்னோட ஒன்லைன் ஸ்டேட்மெண்ட். அது இப்போ நீதிமன்றமே வந்து தீர்ப்பு கொடுத்தப்புறம் வந்து அரசாங்கம் தலையிடக்கூடாதுல்ல. இப்போ எல்லாத்துக்கும் நீதிமன்றம் நாட்டுறாங்கல்ல இவங்க அரசாங்கம் எது இருந்தாலும். இப்போ நீதிமன்றமே ஏற்றுலாண்டும் போது எந்த ஒரு மத வழிபாடு தலையிடக்கூடாது. இப்போ அரசாங்கம் அது அவங்க சொந்த பிரச்சனை மாதிரி தலையிட முடியாது. அவங்களுக்கு ஒரு கல்ச்சர் இருக்குது, காலங்காலமாக ஏற்றிட்டு இருக்காங்க. இதில் போயிட்டு இந்த மத்திய மாநில அரசு எது தலையிடணும்? அதுவும் உச்ச நீதிமன்றம் தான் நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கு ஏற்றலான்னு. அப்படிங்கும்போது நம்ம அதில் மூக்கு நுழைக்கூடாது இல்லை. அது ரொம்ப தவறு தானே. நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் பார்க்கல. இப்போ 4000 கோடி எங்கே கேட்குறாங்க ஜனங்க. மழை தண்ணி பிரச்சனை, ரோடெல்லாம் விவசாயப்படம் மிதக்குதுல. அதுக்கு கவனம் செலுத்தாமல் இது ஒரு சின்ன பிரச்சனை வந்து பெருசாகிக்கிட்டு அங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறது அது இன்னும் வந்து வெறியாத்துற மாதிரி இருக்கும். அதனால பொதுவாக மக்களை வெறியாத்துற மாதிரி தானே இருக்கும். அது அடுத்தவங்க வழிபாடில் யாரும் திரடக்கூடாது. அது எந்த வழிபாடாக இருந்தாலும் சரி, அது இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டினோ எந்த வழிபாடும் நம்ம அரசாங்கம் மூக்கு நுழைக்கூடாது தேவையில்லாத விஷயத்தில். அது வந்து அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்குமாங்கன்றி அதை வந்து இது பண்ணக்கூடாதுல்ல. நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதை வந்து அவங்களே பாட்டு விட்டு அவங்க ஏற்றிட்டு போயிட போகிறாங்க. இப்போ நீங்கள் 140 போடுறதுனால தான் வந்து இன்னும் வெறியாகும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? விட்டாலும் தீபம் ஏற்றிட்டு போயிட போகிறாங்க. அதை வந்து நம்ம அடக்குமுறை பண்ணும்போது அடிக்கும் போதும் பிடிச்சி எல்லோரும் ரிமாண்ட் பண்ணும்போது தான் வேறு பிரச்சனை இஷ்யூ ஆகி தடை மீறி அவங்க எதாவது பண்ணுவாங்க. சொல்லுவாங்கல்ல, சும்மா போறவனை விட்டா அவன் நோண்டி சொல்லிக்கிட்டே தான் என்ன பண்ணுவாங்க. அது மாதிரி அது ஸ்டாலின் அரசுலாம் வந்து இதிலலாம் தலையிடக்கூடாது. கோர்ட்டு என்ன சொன்னாங்களோ அது மாதிரி இது பண்ணுவாங்க. நான் கேட்குறேன், இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே இருக்கும்போது இது மாதிரி நடக்கல, இப்போ ஏன் இது மாதிரி பண்ணுறாங்க? இந்த அரசு வந்தோடனே பண்ணுறாங்க. திமுக இது மட்டும் இல்லை, நான் தமிழனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை போட்டாங்கல்ல. கோயில் பிரச்சனை மட்டுமா, தமிழனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை காரணமே ஒன்றும் இல்லை தம்பி. திமுக ஸ்டாலின் குடும்பம் மட்டும் வீட்டுக்கு போயிட்டான் வச்சுக்கேன், தமிழ்நாட்டில் 99% எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். இந்த பிரச்சனை மட்டும் கிடையாது, தமிழனுக்கு எந்த பிரச்சனை இருக்காது தமிழ்நாட்டில். 99 விழுக்காடு. உங்களுக்கு புரியுதா? ஸ்டாலின் குடும்பம் போயிடணும். இப்போ குளத்தூரும் சேப்பாக்கம் தெரியுமா? குளத்தூர் யாருன்னு, சேப்பாக்கம் யாருமா? இந்த 2 எம்எல்ஏ போயிட்டான்னு வச்சுக்கேன், நாடு நல்லாயிடும். எந்த பிரச்சனை தமிழனுக்கு இருக்காது. இந்த ஒரு பிரச்சனை மட்டும் கிடையாது, எந்த பிரச்சனை இருக்காது. கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றலாம் சொல்லிருக்காங்க. ஆனால் இங்கே இருக்க தமிழக அரசு என்ன சொல்றாங்க, ஆனால் ஏற்றக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு எப்படி பார்க்குறீங்க? சாமி எல்லா சாமியும் ஒன்று தான், ஏற்றணும். ஏன் ஏற்றக்கூடாது? எதுக்கு அரசாங்கம் அப்படி பண்ணுது? அப்போ மதத்தை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறது. ஏற்றலாமா? இதில் என்ன இருக்குது? ஒரு தப்பும் கிடையாது. எல்லாம் ஒரே கடவுள் தான். முருகர் இந்த பக்கம் இருந்தால், அவர் இந்த பக்கம் இருந்தால் எல்லாம் ஒன்று தானே. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. அது வேற தீபம் ஏற்றி தான் ஆகும். அடுத்த ஆண்டு அந்த முருகரே வந்து ஏற்றுவார். அவரே அந்த எழுத்துல போய் ஏற்றுவார். முருகரே ஏற்றுவார். அடுத்த ஆண்டு அவரே ஏற்றுவார். அவரே இன்னொரு உருவத்தில் போயிட்டு அவர் தீபம் ஏற்றுவார். நீ எப்படி என்னை ஏற்ற வேணாம்னு சொல்லுங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் சாதா போய் ஏற்றணும். எல்லாம் நம்ம ஜனங்க தான், நம்ம ரத்தம் தான், எல்லாம் ஒன்று தான். பிரச்சனை இல்லாமல் ஏற்றுங்க, அவ்வளோதான். தொடர்ந்து இது மாதிரி நம்ம பார்க்குறோம். நம்ம தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லாமல் இருக்காங்க, விநாசத்துக்கு வாழ்த்து சொல்லாமல் இருக்காங்க. இந்துக்களோட மனது புண்படக்கூடாதுன்னு சொல்லாமல் இருக்காங்களா, இல்லை புண்படணும்னு சொல்றதுக்காக இருக்காங்களா, இல்லை வந்து இஸ்லாமிய கிறிஸ்தவ ஓட்டை வாங்குறதுக்காக அது மாதிரி பண்ணுறாங்களா? நான் நல்லா ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேங்க. அது வந்து ஒரு முதலமைச்சர் எல்லாத்துக்குமே சொல்லணும்னு வந்து ஒரு இது இருக்குது, ஒரு மாண்பு இருக்குது. ஒரு விசேஷத்துக்கு சொல்கிறேன். இது வந்து மதச்சார்பற்றுன்னா எல்லாருக்குமே சொல்லணும். நான் இந்து மனத்தை புண்படுத்துகிற மாதிரி பேசுறது கொஞ்சம் கஷ்டம்தான் இருக்குது. அவங்க தீபாவளி வாழ்த்து பொங்கல் வாழ்த்து சொல்லலை அப்படின்னா அவங்க சொல்லணும். அவங்களுக்கு இதுக்கப்புறம் கற்றுக்கிட்டா நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு கட்சிக்கும் ஒரு பிராண்டு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை நம்பிட்டாங்கன்னா அது உயிரை கொடுக்குறது தான் தமிழ்நாடு. ஒரு நடிகராகட்டும், ஒரு அரசியல்வாதியாகட்டும், கலைஞருக்கு இருக்கிற பிராண்ட் இன்னும் இருக்குது, எம்ஜிஆர் இருக்கிற பிராண்ட் இன்னும் இருக்குது, அம்மா இருக்கிற பிராண்ட் இன்னும் இருக்குது, விஜயகாந்த் இருக்கிற பிராண்ட் இன்னும் இருக்குது. இந்த தொகுதியில் யார் நிற்கிறாங்க கூட தெரியாது, ஆனால் அவங்களோட பிராண்டு நிற்குது இல்லை. அதுதான் இப்போ நம்ம உங்களை என்ன பிடிச்சிருக்கேன் அப்படின்னா ஓகே தென் அப்படின்னு இருக்கணும். அதில் தான் போகுமே ஒழிய மற்றபடியும் இல்லை. இந்துக்கள் எல்லாம் ஓட்டு போடுறாங்க அப்படின்றது சரியான கேள்வி தான். அது எல்லாத்தையுமே புறக்கணிக்க முடியாதுண்ணா. வந்தவங்களை வாழ வைக்கிறது தமிழ்நாடு. நம்ம இந்தியாவே நீங்கள் பொறுத்து எடுத்தீங்கன்னா கொஞ்சம் பல வருஷம் ஆங்கிலேயர் காலத்துக்கு முன்னாடியே போங்க, ஏன் திப்பு சுல்தான் காலத்துக்கு முன்னாடி போங்க, 19 பேர் எவ்வளோவா இருந்தாங்க. அப்போ சொல்லுவீங்க ஜாதி அடிப்படையாக. இப்போ யாரும் சென்னையிலே சரி, எனக்கு கருத்து தெரிஞ்சு எங்கள் அப்பா காலத்துலேருந்தே சரி, அது இன்னும் யாரும் பார்க்கல. சமத்துவமாக தான் இருக்காங்க. இவங்க இருக்கிறவங்க தான் இதை பெருசு அவங்க பெருசுன்னு இது பண்ணிட்டு இருக்காங்க. எந்த இடத்துல தடிக்கு விழுந்தால் கூட முருகன் கூப்பிடுறோம். அதனால கடவுளுக்கு விளக்கேற்றுறதுல தடங்கள் சொல்லக்கூடாது, தப்புன்னு நான் சொல்லுவேன். கோயிலில் எல்லாரும் போட்டு ஏற்றலாம். கோர்ட் ஆர்டர்னு சொல்லிட்டாங்க, ஏற்றலாம் சொல்லிட்டாங்க. பேப்பர் காலையிலையும் நான் படித்தேன், 2வது நாளாகவும் தடுக்கிறாங்க.
ஏற்ற விடலன்னு படித்தேன். நான் காலைல தந்தி படிச்சுட்டான். அதனால் கடவுளுக்கு ஏற்றுறதுல யாரும் ஒன்றும் தப்பு சொல்ல. வேற ஏதாவது புரட்சி பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னா அது எதிர்ப்பு தெரிவிக்கலாம். இது கடவுளுக்கு செய்யறது. எங்கேயும் கடவுள், எதிலும் கடவுள். நம்ம உட்காந்துங்கிற இடத்துல கடவுள் இருக்காரு. அதனால இது ஏற்றுறதுல தப்பு இல்லை. சாமி கும்பிட்றவங்க தான். நம்மளுக்கு கடவுளுக்கு தானே செய்ய போகிறோம், மற்றது எதுவும் செய்யலையே நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு. அதனால நான் என்ன செய்யலான்றது நம்ம சொல்ல முடியாது. அது அவங்கவுங்க மன பொறுத்து. எனக்கு தெரிஞ்சது சாமிக்கு ஏற்றலாம். இது தடங்கள் சொல்றதுல தப்பு. அவன் பண்ணுற அயோக்கியத்தனமெல்லாம் யாருக்காவது தெரியுமா ஸ்டாலிங்கு? அந்த காலத்துலேருந்து நாங்கள் பார்க்குறோம். எஸ்எஸ்ஆர் வீட்லேருந்து அவன் அப்பா அக்குறும் பண்ணான். இவனுக்கு சாமியை பற்றி என்ன தெரியும்? நேற்று வந்த பையன் அவன், நாங்கள் பார்த்து வளர்ந்த பையன். எஸ்எஸ்ஆர் பிள்ளைங்களையெல்லாம் சேர்த்து நாங்கள் வளர்த்தோம். அவன் சொல்லிட்டா வந்து அவன் சாதிக்க முடியுமா? கடவுள் அவனுக்கு பெரிய தண்டனை கொடுக்க போகிறான் பாரு. ஆனால் மனுஷனால எதுவும் செய்ய முடியாது. கடவுள் மனசு வச்சா இன்னும் பாரு அவன் ஆட்சி என்ன ஆகும். எல்லாம் தான் திட்டுறாங்க அவனை. அவன் அந்த காலத்துலேருந்து நல்லவனே கிடையாது. அவன் அப்படி தான் சொல்லுவான். மக்கள் நீங்க தானே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துருக்கீங்க. நாங்கெல்லாம் போட்டு இது அப்படிலாம் என் ஓட்டுலன்னு இல்லை, திருட்டு ஓட்டை போட்டு எல்லாம் அந்த காலத்துலேருந்து வர வச்சுட்டானுங்க. அவன் அப்பாவும் அப்படி தான் பண்ணிட்டு, இவரும் அப்படி தான் பண்ணுறாரு அயோக்கியத்தனம். அவங்க அப்பா வந்து என்ன அக்குறும் பண்ணார் அந்த காலத்தில். ஏன்னா நாங்கள்லாம் எஸ்எஸ்ஆர் வீட்டில் இந்தியர்ப்பு என்னன்னு தெரியாதவனா இன்னைக்கு அரசியலுக்கு வந்து இந்தியர்ப்பு என்னன்னு தெரியாதவன்லாம். ஆமாம், அது கொடி பிடிக்காதவன்லாம் இன்னைக்கு வந்து கட்சியை பற்றி பேசுகிறானுங்க. பெரியது கொடி பிடிச்சிட்டு வரானுங்க. நாங்கள் இந்தியர்ப்பில் உதவி வாங்கியிருக்கிறோம் எஸ்எஸ்ஆர் வீட்டில். எல்லா மினிஸ்டரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எஸ்எஸ்ஆரில் அவரை ஒருத்தரை மட்டும் அரெஸ்ட் பண்ணல. அது ஒன்று மட்டும் எல்லாம் கமிஷனரே வந்து கெஞ்சுறாரு, அண்ணே இறங்கி வந்துருங்கண்ணே, எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டான். எஸ்எஸ்ஆர் ஒருத்தன் கூட அரெஸ்ட் பண்ண முடியல. இந்தியர் போல் அவ்வளோ கஷ்டப்பட்டான். இன்றைக்கி இந்திக்காரன் தான் வந்து பூந்துட்டு இருக்கிறான். இன்றைக்கி அவர் தான் வளர்த்து விட்டு வந்தார் அந்த சூரியன் கட்சியை. இன்றைக்கி இவனுங்க நம்ம கொடியை பிடிச்சிடும், அப்பனும் பிள்ளையும் கொடியை பிடிச்சிக்கிட்டு திரிகிறானுங்க. நீங்கள் வேறு அவன்லாம் வந்து தெய்வத்தை பற்றி பேசுகிறானே, அதெல்லாம் அவன் அந்த முருகன் தண்டனை கொடுப்பான். அப்படியாப்பட்ட இவரே ராஜீவ்காந்தியே போய் சேர்ந்துட்டாரு. இவன்லாம் எங்கத்தி மூளை ஏன்னா காமராஜர் எல்லாம் என்ன நேர்மையாக வாழ்ந்துட்டு அவர் போய் சேர்ந்தார். அண்ணாதுரையும் நல்லா வாழ்ந்தார். போய் இவன்லாம் ஒன்றும் இல்லாத பையன் போங்க. அவன்லாம் 1ஆம் நம்பர் பையன். அதை தான் சொல்ல முடியும். நல்லா பண்ணிட்டு இருக்கேன். பார்க்குறீங்களா வேசப்பில் பார்க்குறீங்களா? 4000 கோடி ஒதுக்குனாங்க. ஒரு வயசான பாட்டி, அது இப்போ புவிக்கிற பாட்டியோ அது ரோடு கடை போட்டுற பாட்டி கேட்குது பாருங்க கேள்வி. அது கேட்குற கேள்விக்கு ஏதாவது பதில் இருக்கா? 4000 கோடி எங்கடா போட்டிங்க கேட்குது. நீங்கள் என்ன சொன்னீங்க? மழை பெஞ்சா ஒரு சொட்டு தண்ணி நிற்காதுன்னீங்க. இவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குது. 2005 வெள்ளம் அந்த மாதிரி தண்ணி நிற்குதாங்க. உனக்கு வந்து தான் சொல்கிறேன், இவனுக்கு ஒழிஞ்சு போனால் நல்லா இருக்கும்ப்பா. 50 வருஷமாக மாறி ஆண்டுருக்கானுப்பா. திராவிட கட்சியே போகணும்ப்பா தமிழ்நாட்டை விட்டு. யார் தான் வரணும் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்க? ஏன் தமிழ் தேசிய பரிசு யாராவது வரட்டும், யாராவது வரட்டும். அது சீமானனை வரட்டும், விஜய் வரட்டும், வேல்முருகனை வரட்டும், யாராவது வரட்டுமே. பூசார வரட்டுமே. அதிமுக திமுக விட்டுருங்க, பூசார வரட்டுமே. புரியுதா உங்களுக்கு? இப்போ திருப்பி தான் நல்லா பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. என்ன நல்லா பண்ண போகிறாங்க? இருக்குமா? நல்லா தான் பண்ணல. 5 முறை இருந்தாங்கல்ல அவங்க அப்பா, ஒரு ஸ்டாலின், இப்போ அடுத்த துணை முதலமைச்சர் ஆக போகிறாங்களா? அப்புறம் இருக்கும்போது நல்லா பண்ணாமல் திருப்பி என்ன நல்லா பண்ண போகிறான்னு கேட்குறேன். 5 முறை நீங்கள் தான் ஆண்டிங்க. 5 முறை அதிமுக, 5 முறை திமுக. அப்புறம் என்ன? அதனால் பூசாராக வரணும். இது இவங்களே வந்து மாறி வந்துக்கிட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்களா? புதுசாக வர்றது போடுவாங்க. அப்படி போடாமல் இருக்க மாட்டான். போடுவாங்க. நிறைய எதிர்பார்க்குறாங்க மக்கள். திமுகவில் இருக்கவங்களே எதிர்பார்க்குறாங்க. இவனுக்கு ஒஞ்சா போண்டா ஸ்டாலின் குடும்பம் உட்காந்து நம்ம நாசம் பண்ணுது. ஏன் திமுக குடும்பத்தை தவிர வேறு யாரும் இல்லையா திமுகவில்? அவங்க வீட்டில் எல்லாம் இருக்காங்களா? கலைஞர் வந்தார், ஓகே சரி. அவரால் கொஞ்சம் படித்தவர், ஏதாவது சொல்லுவாங்களே கூர்மையான அறிவு உள்ளவர் சொல்லுவார். ஸ்டாலின் ஒன்றுமே தெரியாது. எழுதி கொடுத்தா கூட தப்பாக பேசுகிறாள் ஸ்டாலின். அதுக்கு மேலே அவங்க பையன். இதுக்கு மேலே வேணும் அவங்களுக்கு? போதும், ஆண்டிங்களே விட்டு போங்க, வீட்டு போங்க. யாராவது தமிழில் கொடுத்துட்டு போங்க. மாறி நீங்களே ஆண்டிருப்பீங்களா? ஓங்கோல் வந்துட்டு உங்களுக்கு தமிழா? நீங்கள் 99 விழுக்காடு வந்து தமிழன் உள்ளதுறான். 1% தான் நீங்கள் ஓங்கல் குரூப். ஓங்கல்லாம் தெரியுமா எந்த ஊருன்னு? அதுலேருந்து வந்தவங்க தான் நீங்கள். வந்து உட்காந்துக்கிட்டு நைன் இருக்கிற தமிழை மூட்டி விட்டுக்கிட்டு, எங்கள் சகோதரமாக இருக்கணும் சண்டை மூட்டி விட்டுக்கிட்டு. அது சொல்லுவாங்களே, எங்கள் ஐயா சொல்கிற மாதிரி தான். நம்ம தெய்வ திருமணம் ஆரியும் திராவிடம் 2 பேர் வேறு கிடையாது, ஒன்று தான்ட்டு அடிச்சுப்பானுங்க. எல்லாத்துக்கும் மோடி குறை சொல்லுவாங்க. புரியுது அவங்களுக்கு? எங்கள் விளையாட்டு ஆரம்பித்தா கூட போய் மோடியை கூப்பிடுவாங்க பத்திரிக்கை வச்சு. தெரியல எங்கள் வாங்க மோடின்னு வாங்க. ஃபஸ்ட்டாக கருப்பு கொடை, இப்போலாம் வெள்ளை கொடை தான். தெரியல, ஃபஸ்ட்டாக கருப்பு கொடை, இப்போ வெள்ளை கொடை தான். அதனால் மக்களை முட்டாளாகக்கூடாது. எனக்கு எல்லாமே இருக்கிறதுலே பயங்கரமான ஆள் யாருன்னா ஸ்டாலின் குடும்பம். திமுக மட்டுமே சொல்ல மாட்டேன். திமுக ஆரம்பிச்சது வேறு, நல்ல நோக்கத்தான் ஆரம்பிச்சது. ஆனால் ஸ்டாலின் குடும்பம் திமுக என்னைக்கு உள்ளே வந்ததோ முடிஞ்சு போச்சு கதை. அதனால் இவங்க திமுக குடும்பம் ஓஞ்சி போச்சு வச்சுக்கலாம். திமுக யாராவது வரட்டும், டிஆர் பாலு வரட்டும், துரைமுருகன் வரட்டும்,
பெரியசாமி வரட்டும், அன்பில் மகேஷ், தமிழ் குடி யாராவது வரட்டும், புரியுதா? தமிழ் குடி எவனா வரட்டும், நீங்க போங்கடான்றேன். உங்களுக்கு கிளம்புங்கடா, இதை அடிச்சு வச்சிருக்கீங்களா, கொள்ளச்சு வச்சிருக்கீங்களா, கிளம்புங்க. தமிழ் ஆட்டு போயிட்டோம். ஏப்பா இங்க இருக்க துப்புரவு பணியாளர் வேலை கூட நீ வந்து இங்க கேந்திர சொந்தக்காரர் கொடுக்குற ராம்கி நிறுவனம் ஆந்திராக்கு தமிழ் ஒருத்தன் இல்லையா இங்க தமிழ்நாட்டில்? நான் எங்க போறது தம்பி? நான் எங்க போறது? உங்களுக்கு 2 ஸ்டேட் இருக்கு, உங்களுக்கு இருக்கு, இங்க இருக்குது. நாங்க போங்க, நாங்க ரொம்ப நீங்க ஆண்டது போதும், நாங்களாம் ஆண்டதும் போதும். கோர்ட் ஆர்டர் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆ திருப்பரங்குன்ற மலை மேல தீபம் ஏத்தலாம்னு சொல்லிருக்காங்க. ஓகே. ஆனா தமிழக அரசு வந்து தடுக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது நீங்கள் இது வரலாற்று அடிப்படையாக இது பண்ணும்போது அதாவது வெள்ளைக்காரர் நம்மளை வந்து முகலாயர்கள் ஆட்சி பண்ணாங்க. முகலாயர்கள் ஆட்சி பண்ணும்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இது வரைக்கும் தான் வர முடிஞ்சுது, கர்நாடகா வரைக்கும் தான் வர முடிஞ்சுது, தமிழ்நாடு பக்கம் வர முடியல. தமிழ்நாடு பக்கம் வர முடியாதது காரணம் என்னென்னா நம்மளை ஆண்ட மன்னர்கள் சேரர் சோழர் பாண்டியர், அதனால வர முடியல. 2ஆம் நூற்றாண்டு போர் வந்தது, ஞாபகம் இருக்கணும். அந்த டைமில் நம்மளை ஆங்கிலேயர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தானுங்க. ஆங்கிலேயர் ஆட்சி பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா அந்த தீப இது இருக்குதுல்ல, அதை தடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே தீபம் ஏற்றலைன்னு சொல்ல. எங்கே ஏற்றினானுங்கன்னா அந்த இடத்துல தீபமலையில் ஏற்றலை, உச்சி பிள்ளையார் கோயில் இருக்குல்ல, அங்கே தான் தீபம் ஏற்றினானுங்களே தவிர்த்து சிகந்தர் மலை இருக்குதுல்ல, சிகந்தர் மலை அங்கே தீபம் ஏற்றலை. மலையா திருப்பரங்குன்ற மலையா? அது உங்களுக்கு இல்லைண்ணே, எல்லாருக்குமே தெரியும். அது சிகந்தர் மலை இல்லை, திருப்பரங்குன்ற மலை. ஒரு கிறிஸ்தவனை கூப்பிட்டாலும் தெரியும், இஸ்லாமியனை கூப்பிட்டாலும் தெரியும், இதே திருப்பரங்குன்ற மலை. சரிங்களா? நான் என்ன கேட்குறேன்னா, அங்கே இருக்கிறவனுங்க ஒற்றுமையாக தான் இருக்காங்க. இந்து முஸ்லீம் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. இங்கே பிரச்சனை என்னன்னா திமுகவுக்கும் பிஜேபிக்கு தான் பிரச்சனை. நான் ஹிந்து தான், எனக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க, கிறிஸ்துவ நண்பர்களுக்கு, எல்லாரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா தான் இருக்கும். உன் மதம் உனக்கு வழிபடு, என் மதம் எனக்கு வழிபடு, அவ்வளோதான். திமுக ஏன் ஏற்ற விட மாட்டேன்றானுங்கன்னா, திமுக ஏற்றினானுங்கன்னா இவனுங்க சொல்கிற சிறுபான்மைன்னு சொல்கிற கிறிஸ்துவ மக்கள், இஸ்லாமியர் மக்கள் ஓட்டு விழாதுன்ட்டு இவனுங்களோட இது. இஸ்லாமிய மக்களே அதை இஸ்லாமியர் மக்களே அதை வந்து எதிர்க்கலை, எந்த மத மக்களும் எதிர்க்கலை. இவனுங்க அரசியல் பண்ணுறானுங்க, 2 சைடும் அரசியல் பண்ணுறானுங்க. அவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா சிறுபான்மை மக்களையும் இந்த கிறிஸ்துவ மக்கள் இஸ்லாமிய மக்களையும் தூண்டி விடுறானுங்க. இவனுங்க இங்கே இருக்கிற இந்து மக்களை தூண்டி விடுறானுங்க. இது மக்கள் தான் புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த மதத்தை இழிவுபடுத்துறவனோ அடுத்தவனா நான் ஏற்றுக்க மாட்டேன், நான் கிட்டேயே சேர்த்துக்க மாட்டேன். உனக்கு உன் மதம், எனக்கு என் மதம், அவ்வளோதான்.